கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இந்த தவ காலத்திலே நாங்கள் 5ஆம் வாரத்திலே செவ்வாய்க்கிழமை கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு எங்களுடைய பசி எங்களுக்கு எடுக்கின்ற பொழுது, பசி வருகின்ற பொழுது நாங்கள் பலவிதமான காரியங்களை மேற்கொள்வோம். கோபத்தினூடாக பல்வேறுபட்ட எங்களே அறியாமல் சில சந்தர்ப்பங்களை நாங்கள் செயற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் விடயங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பசி காரணமாக கொலை செய்யக்கூட நாங்கள் தயங்காமல் செயற்படுவோம். இவ்வாறுதான் இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்து செல்லுகின்ற பொழுது, மோசேயோடு செல்லுகின்ற பொழுது அவர்கள் இறைவன் அவர்களோடு இருக்கின்றார் என்ற அவநம்பிக்கையோடு, நம்பிக்கை இல்லாமல் மோசேயிடம் நாங்கள் பட்டினியாக இருக்கின்றோம், எங்களுக்கு தாகமாக இருக்கின்றது, எங்களுக்கு ஏன் எங்களை இவ்வாறு சோதிக்கின்றாய் என்று பல விண்ணப்பங்களை மோசேயிடம் வைக்கின்ற பொழுது, இயேசுவை நம்பாமல், இவ்வாறு இயேசு அவருடைய வாழ்க்கையில பல விதமான நற்காரியங்களை செய்திருக்கின்றார் என்று நம்பாமல், அவர்கள் விசுவாசம் இல்லாமல் அவர் பல விதமான காரியங்களை வைக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அந்த நஞ்சு பாம்பினால் அவர்களுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு மீண்டும் சிலுவையை நோக்கி பார்க்கின்ற, அந்த செய்யப்பட்ட சிலுவையை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவரும் மீண்டும் வாழ்வை, புது பிறப்பை அடைகின்றார்கள் என்பதனை சொல்கிறார். நீங்களும் நானும் இந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இயேசுவை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அப்படியானால் இயேசு சிந்திய அந்த வியர்வை, இயேசு சிந்திய அந்த இரத்தம் உங்களுடைய பாவங்களுக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் அல்லவா? ஏன் இறைவன் எங்களுக்கு செய்த எல்லா விதமான காரியங்களையும், செயல்களையும், செயற்பாடுகளையும், நன்மைகளையும் நாங்கள் ஏன் மறந்து பலவிதமான வார்த்தைகளை மாத்திரம் பாவித்துக் கொண்டு, நற்காரியங்களை மறந்துவிட்டு, சில சந்தர்ப்பங்களிலேயே ஏற்படுகின்ற சில காரியங்களை வைத்துக்கொண்டு, விடயங்களை வைத்துக்கொண்டு இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் இறைவனை பார்த்து நாங்கள் குறை சொல்லுகின்றோம் அல்லவா? நீங்களும் நானும் அன்று சமுதாயத்தில் இருந்த அந்த மக்களும் சரி, இஸ்ரவேல் மக்களும் சரி, இவ்வாறு சமூகத்தில் வாழ்கின்ற நாங்களும் சரி, அன்பார்ந்தவர்களே, சிலுவை பாதையிலே சிலுவையை நோக்கி நாங்கள் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், அந்த சிலுவை இல்லாமல் உடைய வாழ்க்கையிலே வெற்றியை நோக்கி செல்ல முடியாது என்று. செங்கடலை கடந்து செல்வதற்கு அவர்கள் பலவிதமான இன்னல்களை சந்தித்தார்கள். அப்படியானால் சந்திப்பதற்கு அவர் ஒரு வாய்ப்பினை கொடுத்தார். ஆன்மீக பசியை தணிப்பதற்காக இயேசு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தாமல், அவள் அன்றாட வாழ்க்கையிலே உணவுக்காக மாத்திரம் செயற்பட்டு வாழ்ந்தவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் என்னுடைய தாகம் உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கின்றது, என்னுடைய பசியை உங்களால் தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய பசியை, உங்களுடைய தாகத்தை நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் தீர்த்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? ஏன் உங்களால் அதனை புரிந்து கொள்ள முடியாது என்று உங்களையும் என்னை பார்த்து வினவுகிறார். அந்த வினவுகின்ற இந்த வார்த்தைக்கு நாங்கள் எவ்வாறு பதில் சொல்ல போகிறோம் என்று எண்ணி அவரிடத்தில் செபித்து, ஆண்டவரே, நானும் இஸ்ரவேல் மக்களைப் போல அல்லாமல் நான் உம்மை பின்பற்ற, நீர் எனக்கு தருகின்ற உணவை மாத்திரம் நான் பயன்படுத்துகின்ற பொழுது நான் ஆன்மீக ரீதியாக உணவு இல்லாமல் தாகமாக இருக்கின்றேன், நான் அந்த தாகத்தை தணிப்பதற்கு உன்னை தேடி வருகின்றேன் என்று சொல்லி இதனாலே நாங்கள் செபிப்போம்.